Hi friends, இந்த வீடியோல நம்ம preemptive real time operating system பத்தி பார்ப்போம். So first initially preemptive real time operating systemனா என்ன அப்படின்றதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் then அதுல நம்ம அவுட்லைனா என்னெல்லாம் பார்ப்போம் then அதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைலா பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம். இது நமக்கு தேர்ட் லெசன் கான்செப்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சோ ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு தென் ப்ரீஎம்ஷன்னா என்ன, ப்ரீஎம்டிவ் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நமக்கு வந்து ஆப்பரேட் ஆகக்கூடியதான் ப்ரீஎம்டிவ் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். Sorry, first real time operating system. So real time operating system na real time with respect to time constraints நமக்கு வந்து ஆப்பரேட் ஆகுது. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னா டைம் கண்டிஷன்ஸ். ஓகே, சோ டைமிங் பேஸ்ட் பண்ணி அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம்னா அதுதான் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரியல் டைம்ல பார்த்துட்டு இருப்போம். சோ ப்ரீஎம்ஷன்னா லைக் அதை வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதை வந்து ப்ரீஎம்ப்ட் பண்ண முடியும். ப்ரீஎம்ப்ட்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸ் நடக்க வைக்க முடியும் அப்படின்னா அது ப்ரீஎம்ப்டிவ். ஓகே, அப்ப ப்ரீஎம்ப்டிவ் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். So real time operating system executes processes based upon timing constraints. அப்ப real time operating system process execute பண்ணும் based on timing constraints or conditions provided by the system designer. ஓகேவா? The most reliable way to meet timing constraints accurately is to build a preemptive OS. அதாவது ரிலையபிள் வேணும்னது ரொம்ப நம்பிக்கைத்தன்மை உடைய. அப்போ டு மீட் டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், அப்ப நம்ம அந்த டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்க்கு வேண்டியதை நம்ம என்ன கொடுக்குறோம், அந்த டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து ரிலையபிளா இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ப்ரீஎம்ப்டிவ் ஓஎஸ் யூஸ் பண்றோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரீஎம்ப்டிவா யூஸ் பண்றோம். ப்ரீஎம்ப்டிவ்னா நம்ம நார்மல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸே நமக்கு இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா நம்ம நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் நம்ம வந்து அக்கர் பண்ண விடுவோம். அதேதான் ப்ரீஎம்ப்டிவ் ஓஎஸ். Then I to use priorities. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன யூஸ் பண்றோம், priorities யூஸ் பண்றோம் to control what process runs at any given time. So preemptive OSல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஆக்சுவலா ஒரு ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸ் நடக்க வைக்க போறோம். அப்போ அது வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸ் நடக்கணும்னா ஒரு ப்ராசஸை விட இன்னொரு ப்ராசஸ் இம்பார்ட்டண்டா இருந்தாதான் ஸ்டாப் ஆகும். அப்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம என்ன கொடுக்கறோம்னா priorities ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேவா? சோ அதை வச்சு நம்ம கொடுக்கறோம். இதான் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். preemptive ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னா ரியல் டைம் ஆப்பரேட்டிங் system with respect to timing constraints நமக்கு conditions or processes supply ஆகும். அப்படி நமக்கு அந்த timing constraints உடைய நடக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம், with respect to time constraints and priorities நமக்கு process வந்து preempt பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், preemptive OS யூஸ் பண்றோம். ஓகேவா? தென் இந்த preemptive real time operating systemல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா preemption அப்படின்ற ஒரு கான்செப்ட், தென் priorities ஒரு கான்செப்ட், processes and context ஒரு process. ஓகேவா? சோ இது மூணுத்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துனா preemption என்ன அப்படின்றத பார்ப்போம். சோ preemption என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். சோ preemptionனா a computation or task is preemptible if it can be interrupted when another more critical task needs to be encountered. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் preemptive real time operating systemக்கு நான் அவுட்லைன் கொடுத்தப்ப சொன்னதுதான். சோ preemptionனா என்னன்னா ஒரு பெட்டர் ப்ராசஸ் ஆர் ஒரு மோர் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து காஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காம்படிஷன் ஆஃப் திஸ் ப்ராசஸ் கேன் பி shuttered or it can be stopped. ஓகே, அதுதான் preemption. அப்போ a competition or task is preemptible. ஒரு டாஸ்க் ஆர் ப்ராசஸ் வந்து நம்ம preemptible னு சொல்லலாம் எப்போனா if it can be interrupted, அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் ஆர் அதை வந்து வெயிட் பண்ண வைக்க முடியும் when another more critical task needs to be executed. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ல நமக்கு preemption நடக்கும். தென் டீடைலா பார்ப்போம். Preemption is an alternative to the C function call to control executions. So நம்ம இந்த preemption என்ன பண்ண போறோம், எக்ஸிகியூஷனை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம். சோ இந்த preemption எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு C function call ஆக்ட் ஆகும். ஓகே, function calls நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி. then to be able to take full advantage of the time change processes as something more than a function call. ஓகேவா? சோ நமக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராசஸஸ் வந்து மாத்திட்டே இருக்கணும். சோ தட் நமக்கு preemption நடக்குதா அப்படின்றத நமக்கு இவாலுவேட் பண்ண முடியும். break the assumptions of our high level programming language. so C function calls வச்சு கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. then create new routines. எப்படிலாம் எந்த வழியிலலாம் நமக்கு வந்து preemption காஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? then next வேற என்ன பண்ணலாம், either to take the full advantage of time constraints நம்ம என்ன பண்ணணும், processes சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒண்ணு. then இன்னொன்னு வந்து assumptions of இந்த high level programming languages C அந்த மாதிரி languages ஓட programming languages ஓட assumptions பிரேக் பண்ணணும். இது பண்ணோம்னா நமக்கு
preemption cause பண்ண முடியும். Then create new routines that allows to jump from one subroutine to another at any point in the program. So ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ரூட்டின்ல இருந்து இன்னொரு ரூட்டினுக்கு ஜம்ப் பண்ற மாதிரி, அதாவது டக்குன்னு அதுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகுற மாதிரி ப்ராசஸஸ் நம்ம சூஸ் பண்ணணும். Then the timer will allow us to move between functions whenever necessary based upon the system's timing constraints. So timers நம்ம யூஸ் பண்ணலாம். timers யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் பண்ண முடியும், இந்த preemption வந்து காஸ் பண்ண வைக்க முடியும். So அந்த டைமர் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, will allow us to move between functions, ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு whenever necessary based upon the system's timing constraints with respect to timing constraints. timers நம்ம யூஸ் பண்ணலாம். So என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நமக்கு assumptions of high level programming languages பிரேக் பண்ணணும். Then வேற timers யூஸ் பண்ணலாம், டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், ப்ராசஸஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ரூட்டின்ல இருந்து இன்னொரு ரூட்டினுக்கு ஈஸியா சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடிய ப்ராசஸஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? தென் இனி 2 ப்ராசஸஸ் ஆஃப் CPU. அப்ப நம்ம இப்போ ப்ராசஸஸ் ஆஃப் CPU எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்த்திருக்கோம். அப்போ அதுல என்னெல்லாம் ப்ராசஸஸ் இருக்கு, ப்ராசஸர் ஆக்சுவலா ஒரு என்ன CPU நடக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். So 2 processes of CPU. The kernel is a part of OS. kernelன்ற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் நம்ம இதுல ஃபுல்லாவே பார்ப்போம். So the kernel is the part of the OS that determines what process is running. So ஒரு ப்ராசஸர்ல கரண்டா என்ன ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியது kernel. அது வந்து ஒரு part of operating system. So the kernel is activated periodically by the time. So அந்த kernel வந்து நமக்கு என்னது, பீரியாடிக்கா ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் with respect to timing constraints. The length of the time period is known as the time quantum. ஓகே. சோ ஒரு ப்ராசஸ், இப்போ ஒரு ப்ராசஸர்ல ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது எடுக்கக்கூடிய டைம் தான் என்னது, நம்மளோட டைம் பீரியட். சோ அந்த டைம் பீரியட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குவாண்டம் டைம் ஆர் டைம் குவாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் இன்கிரிமெண்ட் இன் விச் we can control CPU activity. அதாவது என்னது, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். தென் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம இன்னொரு ப்ராசஸ் ஷிஃப்ட் பண்றோம்னா, அப்ப இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் அந்த டைமிங்ல நடந்துட்டு இருக்கோ அதுதான் பீரியாடிக் டைம். அப்போ அந்த பீரியாடிக் டைம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம், ஒரு டைமிங் சேஞ்ச் ஆகுது. அந்த ஸ்மாலஸ்ட் இன்கிரிமெண்ட் இன் விச் we can control CPU activity. ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு CPU activity கண்ட்ரோல் பண்றோம். அந்த சர்டன் டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் டைம் பீரியட் நம்ம என்னன்னு சொல்லலாம், டைம் பீரியட் which is also called as quantum, time quantum அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றது மாதிரி சொல்றோம். Then the kernel determines what process will run next and causes that process to run. அப்போ நமக்கு வந்து இந்த preemptive real time operating systemல என்ன யூஸ் பண்றோம், preempt பண்றோம். ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸை ரன் பண்றோம். அப்போ இப்ப என்ன ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு, தென் என்ன ப்ராசஸ் நடக்க போகுது, அது எல்லாமே யாருக்கு தெரியும்னா இந்த கர்னல்ன்ற பார்ட் ஆஃப் ஓஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த கர்னலுக்கு வந்து தெரியும். இப்ப என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அடுத்தது என்ன ப்ராசஸ் வரப்போகுது, அதெல்லாம் எப்படி தெரியும்ன்றது நமக்கு பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டிஸ். அது நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். ஓகேவா? சோ ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, நியூ ப்ராசஸ் ஒன்னு வருதுன்னா என்ன ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு, என்ன ப்ராசஸ் நெக்ஸ்ட் வரப்போகுது, அது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இந்த கர்னல். சோ the kernel determines what process will run next and causes the process to run. Then on the next timer interrupt, the kernel may pick the same process or another process for him. So அதாவது அந்த next timing interrupt. So then next interrupt நம்ம காஸ் பண்ணும்போது kernel வந்து என்ன பண்ணும், either அந்த ப்ராசஸே ரன் பண்ண வைக்கலாம், இல்லனா another process ரன் பண்ண வைக்கலாம் அடுத்த டைமிங் சீக்வென்ஸ் ஆர் அடுத்த டைமிங் பீரியட்ல. ஓகேவா? சோ கர்னலோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னன்னா, என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அடுத்தது அப்படின்றது தெரிய வரும். சோ இந்த கர்னலுக்கு பத்தி இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்றத நம்ம இந்த ப்ரையாரிட்டிஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். தென் என்னன்னா, நம்மளோட the timer interrupt causes control to, so timer interrupt நம்ம கொடுக்கிறோம்ல, அது causes control to change from the currently executing process to the kernel. அதாவது எப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம இந்த கர்னல் யூஸ் பண்றோம்ல, அது எதுக்குன்னா பேஸ்ட் ஆன் டைமர் இன்டரப்ட் தான் அதை வந்து டினோட் பண்ணும். இப்ப என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, தென் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் டு த கர்னல். இது அதாவது இந்த டைமர் இன்டரப்ட் நம்ம கொடுக்கறோம்ல, ஒரு டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கொடுத்து அதோட நம்ம இன்டரப்ட் பண்றோம். அப்போ அந்த இன்டரப்ட்ல நமக்கு எப்படி நடந்திருக்கு, ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அதுதான் நம்ம பேசிக்கா என்ன சொல்லுவோம், கர்னல். கர்னல்னா அந்த சொல்லக்கூடியது, அந்த ஷிஃப்டிங்க சொல்லக்கூடியது கர்னல். அது பேஸ்ட் ஆன் என்னன்னா இந்த டைமிங் இன்டரப்ட பேஸ் பண்ணுது. தென் use assembly language to restore registers not from the process that was interrupted by the timer but to the registers from any process you want. அதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருக்கேன். The set of registers that define a process are known as its context. So நமக்கு இங்க ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டோர் ஆகுது,
then next process நடக்குது. Use assembly language to restore registers not from the process but was interrupted. Not from the process that was interrupted. The timer but to use registers from any process we want. நம்ம ஆக்சுவலா ஒரு ரெஜிஸ்டர் என்னது ஸ்டோரேஜுக்கு தான் நம்ம ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அது ஸ்டோர் ஆகும். தென் ஆஃப்டர் சர்டன் டைம் பீரியட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நடக்குதுன்னா அது ஸ்டோர் ஆகும். தென் ஆஃப்டர் சர்டன் பீரியட் என்ன ப்ராசஸ் நடக்குதோ அப்படி அந்த ரெஜிஸ்டர்ஸ்ல 1 by 1 எல்லா ப்ராசஸுமே ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ the set of registers that defines a process are known as its context. So contextனா ஒரு ரெஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ், ஓகேவா, ஆர் ப்ராசஸஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்னா என்னன்னா ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, அந்த ரெஜிஸ்டர்ல சர்டன் கான்டெக்ஸ்ட் இருக்கு, கான்டெக்ஸ்ட் ஆர் டேட்டா இருக்கு. தென் அதே மாதிரி இன்னொரு ரெஜிஸ்டர்ஸ் அதுலயும் சர்டன் கான்டெக்ஸ்ட் ஆர் ப்ராசஸஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து இன்னொரு ரெஜிஸ்டருக்கு ஸ்விட்ச் ஆகும். the set of registers that நம்ம இந்த ப்ராசஸ் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். So the set of registers that define a process are known as its constant context, and switching from one process registers set to another is known as context switching. So context na ஒரு register with that process is called context. அதே மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்ல இருந்து இன்னொரு கான்டெக்ஸ்டுக்கு ஸ்விட்ச் ஆகக்கூடியதான் இது கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். ஓகேவா, the data structure that holds the state of the process is known as process control block. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், ரீட் பண்ணி சென்டென்ஸா படிச்சுக்கோங்க. ஓகேவா, சோ அந்த ப்ராசஸ் என்ன ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ், அது ரன்னிங்ல இருக்கா, பாஸ் ஆயிருக்கா, ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்ற ஸ்டேட்டஸ் பத்தி கொடுக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னா கண்ட்ரோல் பிளாக், ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்றத சொல்லுவோம் அந்த ப்ராசஸ். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரையாரிட்டிஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பேசிக்கா என்னெல்லாம் ப்ராசஸஸ் நடக்குது, கர்னல்னா என்ன, கர்னல் ஓஎஸ்னா என்ன, அப்புறம் எப்படியெல்லாம் நமக்கு வந்து ப்ரீஎம்ஷன் நடக்குது, ப்ரீஎம்ஷன் பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம். ப்ரீஎம்ஷன் என்னது, ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது சர்டன் ஹை லெவல் ப்ராப்பர்ட்டி நடக்குது, ப்ராசஸ் நடக்குதுன்னா இந்த லோ லெவல் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதெல்லாம் யாரு சொல்லுவா, இந்த கர்னல்ன்ற பார்ட் ஆஃப் ஓஎஸ் வந்து சொல்லும் என்ன ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றது. அப்போ கர்னலுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. கர்னலுக்கு அதை பத்தி எப்படி தெரியும்னா பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டிஸ். ஓகேவா, அதுதான் செகண்ட் டாபிக். So priorities, how does the kernel determine what process will run next அப்படின்றத சொல்லக்கூடியது. கர்னலுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்றது எப்படி தெரியுது அப்படின்றத சொல்லக்கூடியது இந்த priorities தான். So priorities தான் ஆக்சுவலா கர்னலுக்கு வந்து சொல்லும் இப்படி இது நடக்குது. So priorityனா வேற ஒண்ணு இல்ல, certain integer values, அதுதான். So if we assign each task a numeric property, numerical value நம்ம கொடுக்கிறோம் என்னது ஒரு டாஸ்க்குக்கும், then the kernel can simply look at the process and their priorities. அப்போ ஒரு ப்ராசஸ் இப்ப நடக்குது, அந்த ப்ராசஸுக்கு நம்ம ஒரு certain priority கொடுத்திருக்கோம், 2 கொடுத்திருக்கேன்னா இப்ப கர்னல்ன்ற ஓஎஸ் வந்து என்ன ஆகும், இதை பார்க்கும். இந்த ப்ராசஸ் பார்க்கும் போது அதுக்கு இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூ அது என்ன ப்ராசஸ் அப்படின்றது ஜஸ்ட் நார்மலாவே வியூ பண்ணும் போதே தெரியும். So their properties, see which one actually wants to execute and select the highest priority process that is running to first. So இப்ப certain priority க்கு நமக்கு certain numbers கொடுத்திருக்கோம், அதை விட higher priority இருக்கக்கூடிய இப்போ 1 இருக்கு அப்படின்ற higher priorities ஏதாவது இருக்கு, 3 இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது higher priority இருக்கக்கூடிய process நடக்குதுன்னா அதை first execute பண்ண வைக்கும். ஓகேவா, then this mechanism is both flexible and fast. So flexible இருக்கும், fast இருக்கும். This priority is not negative integer value. So இதுக்கு வந்து positive integer values மட்டும் தான் நம்ம வந்து priorities ஆ fix பண்ணுவோம், negative values எதுவுமே எடுக்க மாட்டோம். Then the exact value of the priority is not as important as the relative priority of different process. That is diagram represents how priorities can be used to schedule process. So இப்போ இந்த diagram பாத்தீங்கனாலே உங்களுக்கு priority பத்தி டீடைலா புரிஞ்சிரும். நம்ம task based scheduling ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது பாத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த priority concept ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். Then இப்போ இங்க 3 process நான் எடுத்திருக்கேன், or task T1 T2 T3 or P1 P2 P3. அதுக்கு certain priorities நம்ம allocate பண்ணிருக்கோம் 1 2 3. ஓகே, தென் அதோட டைம் பீரியட், அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய டைம் பீரியட், எக்ஸிகியூஷன் டைம் வந்து என்னன்னா 10 30 20 செகண்ட்ஸ் ஆர் மில்லி செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். அப்போ சாரி ப்ராசஸஸ் வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். தென் இப்ப பார்த்தோம்னா நமக்கு இந்த ப்ரையாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா லோவஸ்ட் டைம் பீரியட் எதுக்கு இருக்கோ அதுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டிஸ். ஓகேவா, தென் இதுக்கு இப்ப ப்ரையாரிட்டிஸ் வந்து லோவஸ்ட் டைம் பீரியட் எதுக்கு இருக்கு, நம்மளோட இது வந்து எக்ஸிகியூஷன் பேஸ் பண்ணி அங்க நம்ம டாஸ்க் அசைன் பண்றது. இப்ப நம்ம ப்ரையாரிட்டிஸ் கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது இப்ப இந்த ப்ரையாரிட்டிஸ் பாருங்க. சோ ப்ரையாரிட்டிஸ் பார்க்கும்போது ஹையர் ப்ரையாரிட்டி வந்து என்னன்னா P1க்கு. ஓகேவா, தென் என்னது நம்மளோட P2, தென் என்ன இருக்கு P3. அப்ப priorities பார்க்கும்போது 1 2 3 higher priority, then lower priority, then next lower priority கொடுத்திருக்கோம். அப்ப இங்க higher priority எதுக்கு P1, then P2, then P3. ஓகேவா, சோ இப்போ நம்ம certain fixed priorities கொடுத்து அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ இனிஷியலா நான் வந்து டைம் பீரியட்ஸ் இங்க கொடுத்திருக்கேன் 0 10 20 இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். சோ இனிஷியலா எனக்கு என்னன்னா P2ன்ற டாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல ஓகே P2 ரெடி ஆயிடுச்சு, அதனால அது ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ P2 15 வரைக்கும் நமக்கு இது 10 இது 20 இது 15. சோ 15 வரைக்கும் நமக்கு P2 வந்து கவர் ஆயிடுச்சு.
தென் 15 வரைக்கும் வந்த உடனே P1 என்ன சொல்லுதுன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன், நான் வந்து ரெடி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது P1 வந்து என்னது P2 ஓட ஹையர் ப்ரையாரிட்டி. அப்போ P1 வந்து ஃப்ளோ ஆகும். P1ன்ற ஃப்ளோ ப்ராசஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ P1 வந்து ஒரு 28 வரைக்கும் போகுது, இந்த ரீஜன் வரைக்கும் வரும்போது உடனே என்ன சொல்லுன்னா P3 வந்து நான் ரெடி ஆயிட்டேன், என்ன வந்து ரிலீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும். பட் இந்த P1 என்ன சொல்லுன்னா நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், நீ என்ன விட ப்ரையாரிட்டி வந்து என்ன இருக்க கம்மியா இருக்க, சோ தட் நானே ஃப்ளோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி P1 வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் P1 அதோட டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா தென் நெக்ஸ்ட் வந்து என்னது P3 ரிலீஸ் பண்ணாது, அதை விட ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய P2 தான் ரிலீஸ் பண்ணும். தென் P2 ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் P3 ஃப்ளோ பண்ண வைக்கும். ஓகேவா? சோ இங்க பேசிக்கா ஐடியா என்னன்னா ஹையர் ப்ரையாரிட்டிஸ் நம்ம அசைன் பண்ண வேல்யூஸ்ல எதுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி வேல்யூஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் சோ இப்போ நம்ம அங்க பார்த்தத பாயிண்ட்ஸா பாக்குறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க when the system begins execution, சோ ஒரு சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகும்போது P2 is the only ready process. So P2 மட்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருந்திருக்கு. So it is selected for execution. First startingல அது. Then time 15 வரும்போது நமக்கு என்ன பார்த்தோம், P1 வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்போ உடனே என்ன பண்ணும், P2 ஸ்டாப் பண்ணிட்டு உடனே P1 வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா P1 ஓட priority வந்து greater than P2 which is greater than P3. Then it preempts P2 because P1 has a higher priority. So it executes immediately. Then P3's data arrive at time 18. So 18ன்ற டைம் வரும்போது P3 வந்து என்ன ஆகுது, அரைவ் ஆகுது. ஓகேவா? சோ P3 வந்து அரைவ் ஆகுது 28 நினைக்கிறேன் ஆக்சுவலா. சோ அதுல வந்து அரைவ் ஆகும் போது உடனே என்ன பண்ணும், அந்த P3க்கு வந்து என்னது லோவஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்ப அது என்ன நடக்கும், P2 is still ready and has higher priority than P3. சோ P2 வந்து என்ன சொல்லுன்னா நான் வந்து உன்னோட ஹையர் ப்ரையாரிட்டில இருக்கேன், சோ P1 எக்ஸிக்யூட் பண்ண உடனே நான் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், உன்னை எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு P2 வந்து நமக்கு ஃப்ளோ ஆயிடும். தென் only after both P1 and P2 finish can P3 executes. அப்ப எடுத்து P3க்கு வந்து லோவர் ப்ரையாரிட்டி. அப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் P1ஐயும் P2வையும் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் P3 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீஎம்ப்ஷன்னா என்ன, அது என்னெல்லாம் நடக்குது, அதுல எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணா நமக்கு மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். தென் அதுக்கு வந்து எப்படி தெரியும்னா பேஸ்ட் ஆன் கர்னல் பார்ட். சோ கர்னல் பார்ட்டுக்கு எப்படி தெரியுன்றத பாக்குறதா நம்ம ப்ரையாரிட்டிஸோட வேல்யூ. தென் இப்போ நமக்கு வந்து என்னன்னா அந்த ரெஜிஸ்டர்ஸ், சோ ஒரு ரெஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ஆர் ப்ராசஸஸ் வந்து என்னன்னா கான்டெக்ஸ்ட். அதே மாதிரி இன்னொரு ரெஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஆர் கண்டென்ட் வந்து ப்ராசஸ் வந்து கான்டெக்ஸ்ட். சோ ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து இன்னொரு ரெஜிஸ்டருக்கு சேஞ்ச் ஆகக்கூடியதா ஷிஃப்ட் ஆகக்கூடியதான் கான்டெக்ஸ்ட் ஷிஃப்டிங். ஓகேவா? அப்போ அதுல என்னெல்லாம் ப்ராசஸஸ் நடக்குது, அதுல இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத நமக்கு தேர்ட் பார்ட், அதை பார்ப்போம் இப்போ. சோ கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்ல சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான், அண்ட் இது வந்து ஓவராலா இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி தான். ஓகேவா? So the best way to understand processes and context is to dive into an RTOS, அதாவது real time operating system implementation ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு வெப்சைட்டையும் கொடுத்திருக்காங்க, அந்த வெப்சைட்ல வேணா நீங்க போய் ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட இம்ப்ளிமெண்டேஷன் அது. தென் டாஸ்க் ப்ரையாரிட்டிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இங்கேயும். சோ பேஸ்ட் ஆன் டாஸ்க் ப்ரையாரிட்டி தான் நமக்கு ப்ராசஸஸ் வந்து நடக்கும், கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்கும் நடக்குது. சோ டாஸ்க் ப்ரையாரிட்டிஸ் இஸ் ஃப்ரீ RTOS.org are ranked opposite to the convention we use. Higher numbers denote higher priorities and the priority 0 task is the ideal task. அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் டைம்ல அப்படியே ஆப்போசிட். நம்ம பேஸ்டா இப்ப ப்ரையாரிட்டிஸ் பார்க்கும்போது P1, P2, P3 பார்த்தோம். அதுக்கு ப்ரையாரிட்டி வந்து என்னது, ப்ரையாரிட்டிஸ் பார்க்கும்போது இது ப்ராசஸ் ப்ரையாரிட்டி பார்க்கும்போது 1, 2, 3 இருந்துச்சு. சோ 1ன்றதுக்கு வந்து என்னது ஹையர் ப்ரையாரிட்டி, 2ன்றதுக்கு நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி, 3ன்றது நெக்ஸ்ட். அப்ப எப்படி இருந்துச்சு ப்ராசஸ் P1, P2, P3. ஆனா ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம பார்க்கும்போது எக்ஸிகியூஷன் டைம்ல அப்படியே ஆப்போசிட். எதுக்கு ஹையஸ்ட் நம்பர் இருக்கோ அதுக்கு தான் மோர் ப்ரையாரிட்டி. அப்ப ப்ராசஸ் எப்படி இருக்கும், P3, P2, P1 அப்படின்னு இருக்கும். ப்ரையாரிட்டி எதுக்கு நம்பர் கூடுதலா இருக்கோ அதுக்கு மோர் ப்ரையாரிட்டி. தென் 0ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அந்த டாஸ்க் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐடில் டாஸ்க், ஒண்ணுமே நடக்காது அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம், ப்ரையாரிட்டிஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, to understand the basics of context switch, let's assume that the set of task is in a ready state. So certain task இருக்கு, certain task நடக்க போகுது. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள், கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் புரியறதுக்கு வேண்டி ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். சோ கொஞ்சம் டாஸ்க் நம்ம எடுக்கிறோம், அந்த டாஸ்க் எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி அசியூம் பண்றோம். சோ எவ்ரிதிங் ஹாஸ் பீன் இனிஷியலைஸ்ட், ஸ்டார்டிங்ல இனிஷியலைஸ் பண்றோம். தென் OS வந்து ரெடியா இருக்கு ரன் ஆகிறதுக்கு, அண்ட் we have ready for a timer interrupt. ஓகே, ஒரு ப்ராசஸ் நடக்க போது டைமர் இன்டரப்ட் நம்ம எடுத்துட்டோம், OS வந்து ரன் ஆக போது எல்லாமே நார்மலா இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். தென் இது எக்ஸாம்பிளுக்கு கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். அப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வழியா நமக்கு இந்த கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்க பார்ப்போம். The diagram shows the application task, the hardware timer and all the functions in the kernel that are involved in the context switch. So context switching க்கு நடக்க தேவையுள்ள எல்லா apparatusமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்.
சோ இங்க நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா டாஸ்க் 1 ஒன்னு இருக்கு, டாஸ்க் 2 ஒன்னு இருக்கு. ஓகேவா, டாஸ்க் 1 டாஸ்க் 2. இப்போ இதுல வந்து என்னெல்லாம் நடக்குன்னா டைமர்ன்ற ஒரு இன்டரப்ட் நம்ம யூஸ் பண்றோம். தென் ப்ரீஎம்ப்டிவ் டிக், விர்ச்சுவல் ப்ரீஎம்ப்டிவ் டிக் ஒன்னு இருக்கு, போஸ்ட் சேவ் கண்டென்ட், போஸ்ட் ரீஸ்டோர் கண்டென்ட். ஓகேவா, போர்ட் ரீஸ்டோர் கண்டென்ட். சோ டாஸ்க் வந்து ஸ்விட்சிங் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ப்ரீஎம்ப்டிவ் டிக், அதாவது நம்ம ஒரு டைமர் இன்டரப்ட் யூஸ் பண்ணி டாஸ்க வந்து ப்ரீஎம்ப்ட் பண்றோம். சோ ப்ரீஎம்ப்ட் பண்றோம்னா போர்ட் சேவ் கண்டென்ட்ல இருந்து நமக்கு என்ன நடக்கும். சோ இந்த டயக்ராம்ஸ் நீ டீடைலா பாத்துக்கோங்க, பேசிக் டயக்ராம் தான். சோ இது வந்து ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், ரொம்ப டீடைல்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மட்டும் பாத்துக்கோங்க. இதுல என்னெல்லாம் இருக்குன்றத பார்ப்போம். சோ இப்ப இதுல பாத்துக்கிட்டோம்னா ப்ரீஎம்ப்டிவ் டிக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அதுல பாத்திருப்போம். அது என்னன்னா இட் இஸ் கால்டு when the timer ticks, அதாவது டைமர் இன்டரப்ட் வந்து நம்ம டிக் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டைமர்ல இருந்து ப்ரீஎம்ப்டிவ் டிக்கு லிங்க் பண்ணிருப்போம். அப்ப வந்து என்னது, நம்ம இன்டரப்ட ஸ்விட்ச் ஆன் பண்றோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா தென் போர்ட் சேவ் கண்டென்ட் ஸ்வாப்ஸ் ஆஃப் த கரண்ட் டாஸ்க் கண்டென்ட். ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, அந்த டாஸ்கோட கண்டென்ட் வந்து என்ன பண்ணிரும், ஸ்வாப் பண்ணி விட்டுரும். ஓகேவா, சோ கண்டென்ட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணி விட்டுரும். அதுதான் என்னது, போர்ட் சேவ் கண்டென்ட். தென் வி டாஸ்க் ஸ்விட்ச் கண்டென்ட். அப்ப என்ன நடக்கும், இதுல வந்து ஒரு நியூ டாஸ்க் வந்து பண்ணும். லைக் இப்ப ஸ்வாப் பண்ணுதுன்னா, இப்ப இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் இதுல போகுதுன்னா தென் இதுல வந்து என்னது, ஒரு நியூ டாஸ்க் வரும். நெக்ஸ்ட் போர்ட் ரீஸ்டோர் கண்டென்ட் ஸ்வாப்ஸ் இந்த நியூ கண்டென்ட். ஓகேவா, சோ இதுல வந்து என்ன நடக்கும், நம்மளோட நியூ டாஸ்க் வந்து திரும்ப என்ன நடக்கும், ஸ்வாப் பண்ணி விட்டுரும். தென் இப்ப நம்ம நியூ கண்டென்ட் இங்க போயிடுச்சுன்னா தென் நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துடும். ஸ்வாப்பிங்னா இங்க தென் சேஞ்சிங் தான், நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இவ்வளவு தான், இதெல்லாம் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். சோ ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து நெக்ஸ்ட்க்கு மூவ் ஆன் பண்றது தான் நமக்கு இங்க கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். ஓகேவா, சோ ஓவராலா நம்ம வந்து ப்ரீஎம்ப்டிவ் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பார்த்துட்டோம். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் டாபிக்ஸ் போஸ்ட் பண்ண பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.